2000 கோடி 5000 கோடி சம்பாதித்த தொழிலதிபர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த 5000 கோடியும் வச்சுக்கோங்க, இந்த இளமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் மறுபடியும் இப்படி 10 மடங்கு சம்பாதித்து காட்டுகிறேன். உன்னிடத்தில் இருக்கிறது அந்த இளமை. அந்த இளமையை நீ எப்படி அறுவடை செய்ய போகிறாய்? இன்று காலை அது ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட். அவன் ஏதோ ஒரு ப்ராடக்டை விற்கிறான். ஆனா சொல் என்ன தெரியுமா? வலிமையுடன் வளைந்து கொடு. என்ன வார்த்தைங்க இது? அவன் ஏதோ கம்பி விற்கிறாங்க. வலிமையுடன் வளைந்து கொடுனா என்ன அர்த்தம்? உடஞ்சிராத, வளைஞ்சு கொடு. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லைன்னா கண்ணதாசன். மரம் சாஞ்சிரங்க புயல்ல, புல்லு சாயறதில்ல. ஏன் தெரியுமா? வலிமையுடன் அது கற்றுக் கொடுப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு சாய்ந்து கொடுக்கிறது. உன்னை நீ எந்த அளவிற்கு வலிமையுடன் இருந்து வளைந்து கொடுப்பாருங்க. என்னுடைய மகனுக்கு 12 வயது ஆகும் பொழுது நான் எங்க காலேஜ்க்கு ஒரு செரிமனிக்காக கூட்டிட்டு போனேன். அது ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் சார். அது ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன். எங்க எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் 38 வருஷம் வேலையில இருந்தவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. இன்றைய தாய் தந்தை இருக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது, எனக்கும் இருக்கு. யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என் குழந்தைய ஆசீர்வாதம் வாங்க விடுவேன். ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். சொல்றீங்களா இன்னைக்கு அந்த வார்த்தையை? அப்படிப்பட்டவங்க யாரும் எங்க வீட்டுக்கு வர்றதில்லை மேடம். என் பிள்ளைக்கு அறிவுரை சொல்ற அளவுக்குலாம் எவனும் வர்றதில்லை. நான் சேர்க்கறதில்லை உள்ள. எனக்கு 5 சித்தப்பா 3 அத்தை. மாசத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க வீட்டுக்கு. எல்லாருக்கிட்டையும் எங்கள் அம்மா சொல்கிறது, எதை போகும்போது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னு. அந்த 5 சித்தப்பாவில் ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னே அவருக்கு தெரியாது. வச்சு செய்வார். நாங்கள் கேட்போம்ல. நிறைய கேட்டதனால் தானே இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். கேட்காம படிக்காம பேசிட முடியுமா? என் பையனை கூட்டிட்டு போறேன். 38 வருஷங்க. அவங்க ஏதோ இப்படி போறாங்க வெளியில. கொஞ்ச நேரத்தில் அவங்க வெளியில போயிடுவாங்க. இந்த அரங்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். என் பிள்ளைய கூட்டிட்டு ஓடி அவங்க கிட்ட போறேன். அவங்க கிட்ட அப்படி விட்டேன் பையனை. என்ன நினைக்கிறீங்க? நாகராஜ் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ என்கிட்ட அப்படிதான் விட்டுருக்காரு. இந்தா ஏதாவது சொல்லிட்டு போ. என் பிள்ளைங்க வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு. அதுங்க வாழணும், வளரணும். போகும்போது ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போ. அப்படிதான் கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. நான் நேரம் கொண்டு போய் என் பையனை அவங்க கிட்ட விட்டேன். என் பையனை பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, என்ன பருவின்னாங்க. பையனுக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்க. தான் அந்த வயசுல இருப்பான் அவன். ஏதாவது சொல்லுங்க. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஊருக்கே சொல்ற, உன் பிள்ளைக்கு நான் என்ன சொல்றது? அந்த அம்மா கிட்ட நான் எப்படி சொல்றது? ஊர்ல இருக்கிற பிள்ளைலாம் என் பேச்ச கேட்கும். என் பிள்ளை கேட்கணுமே, கொண்டு போய் விடுற. அதனால தான் விடுறேன். சொல்லுங்கம்மா, ஏதாவது சொல்லுங்க. நான் எப்படிங்க சொல்றது? அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்காங்க. இந்த டீச்சர்ஸ் டேக்கு கூட எனக்கு வாழ்த்து அனுப்புனாங்க. இப்படி நின்றுட்டு இருந்தவங்க யாரையும் பார்க்கலைங்க. அந்த பையனை பார்த்து என்ன பார்த்தா, என்னப்பா பேரு அப்படின்னு அவன் பேரை சொன்னான். உன்னை இதான் ஓப்பனிங்கே தான். உன்னை ஒரு சிங்கம் துரத்துது அப்படின்னு நான் பாருங்க. அவன் என்ன பார்த்தான். அவன் வந்த வேலை வேற. கூட்டிட்டு வந்து ஒரு அம்மாட்ட நிற்க வச்சுட்டு இன்னும் ஒரு சிங்கம் துரத்துதுன்னு அவங்க உடனே அவன் கவனத்தை திருப்புறதுக்கு ஒன்று செஞ்சாங்க. பா, டீச்சர் இஸ் அ டீச்சர். ஒரு விஷயம் செஞ்சாங்க. உன்னை ஒரு நார்னியா சிங்கம் துரத்துதுன்னாங்க. நார்னியா சிங்கம் அவனுக்கு தெரியும், பெரிய சிங்கம். அவன் அப்படி பார்க்குறான். சிங்கம் உன்னை துரத்துது, நீ ஓடுற. அது பெர்ஃபார்மன்ஸுங்க. ரோட்லங்க, அந்த கிரவுண்ட் ரோட்ல துரத்துது, நீ ஓடுற, அது துரத்துது நீ. அவன் உண்மையாவே ஓடுறாங்க. மனசுல நான் அவனை பார்க்குறேன். அவன் உண்மையா ஓடுறான்.
அப்படி பார்த்துட்டே இருக்கிறான் அவங்கள. போய் உன்னை ஒரு சுவர் பக்கமாக அப்படி கார்னர் பண்ணிருச்சு அந்த சிங்கம். வாயை திறக்குது இப்படி உன்னை சாப்பிட்றதுக்கு. அவனுக்கு முன்னால் நார்னியா சிங்கம் வாய் திறக்குது. அவன் உள்ளே போகிறான். உடனே சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுற தெரியுமா? அந்த சிங்கத்தினுடைய வாயை பிடிச்சி கிழிச்சி அப்படி தூக்கி அப்படி போட்டப்பாரு அப்படின்னா. நாங்கள் அவன் போட்டான். அவன் போட்டான். நான் 1.5 டன் இருக்கிற சிங்கத்தினுடைய வாயை பிளந்து தூக்கி போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு உடல் வலிமை வேண்டுமோ அதை விட அதிகமான மன வலிமை உன் அம்மா அப்பா பேச்ச சொல்லு கேட்ட நடக்க வேணும் அப்படின்னாங்க. சிங்கத்தை உடம்பு வலியால சாட்சி விட்டுறலாங்க. சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு மன வலிமை வேணும்ல, அது சிங்கத்தை தூக்கி கிழிச்சு போடுற அளவை விட அதிகமானது. அந்த மன வலிமை இருக்கின்றவர்களால் தான் அறிவுரையின் படி நடக்க முடியும். அப்படின்ற குடிக்க கூடாது, பொம்பளை பிள்ளைங்களை தப்பா பார்க்க கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. போர்பந்தர்ல புத்திலியமா சொல்றாங்க மோகன்தாஸ் கரம்சந்த் கிட்ட. இந்த புத்திலி பாய் சொன்ன இந்த விஷயம் போர்பந்தர்ல, அங்க அது 3 கிடைக்காது. பையன் போறான் லண்டனுக்கு, அங்க எல்லாம் கிடைக்கும், ஃப்ரீயா கிடைக்கும். ஆனால் செய்த சத்தியத்திற்காக தன் வாழ்க்கை முழுக்க மது அருந்தாமல், மற்ற பெண்களை இச்சிக்காமல், புலால் உண்ணாமல் இருந்ததனால் தான் சாதாரணமாக இருந்த அந்த ஆத்மா மகாத்மா என்று போற்றப்பட்டது. கண்காணிக்கிறதுக்கு இவன் வேணும் அவன் வேணுங்கிறது இல்லை. யாரும் இல்லை என்றாலும் என் வாழ்க்கையை நான் செலுத்துவேன். என் தாய் தந்தையரினுடைய தலை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தினால் நிமிர வைப்பேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறது. நான் வழியில பார்த்த ஒரு அம்மா, ஒரு பெரிய ஒரு படுக்கை பெட்டு, அதை கையில் தூக்கிக்கிட்டு, இந்த கையில் ஒரு பக்கெட்டு, அந்த பக்கெட்டில் எல்லா பொருட்களும் தூக்கிக்கிட்டு அந்த அம்மா எடுத்துக்கிட்டு முன்னால் போகுது. அவங்க அப்பா பேக் பேக்லாம் வச்சுக்கிட்டு சூட்கேஸ்லாம் வச்சுக்கிட்டு போகிறார். பக்கத்தில் ஒரு பையன் இளவரசன் மாதிரி நடந்து வரான். நான் அந்த காட்சியை பார்த்தேன். இப்போ எல்லா சுமைகளும் பெற்றோர்கள் தூக்கி கொண்டு மிகப்பெரிய கனவோடு குழந்தைகளே உங்களை இந்த கல்லூரி வளாகத்திற்குள் படிப்பதற்காக விடுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த வினாடியை யார் ஒருவர் நன்றி உணர்வுடன் நினைத்துக் கொள்கிறோமோ மிக அற்புதமான அறுவடையை செய்து கொள்வீர்கள். இறைவன் நம்மை நிறைய நேசிக்கிறான் என்றால் அவன் எப்படி நேசிக்கிறான் என்றால் 2 விஷயத்துக்கு அவனுடைய வெளிப்பாட்டை அவன் காட்டுவான். பக்தனிடத்தில் 2 வெளிப்பாட்டை காட்டுவான். ஒன்று நல்ல சாப்பாடு போடுவான், ஒன்று நிறைய கத்துக்கிறதுக்கான சூழலை கொடுப்பான். இந்த 2ம் ஒரு மனிதனுக்கு நடக்கிறது என்றால் இறைவன் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு முதல் நாள் 15 நாட்கள் உங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த காலேஜ்ல. அது எப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு 15 நாட்களுக்கு அதுக்கு ஒரு இன்டென்ஸ் கேர் கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த உலகத்தை சந்திப்பதற்கான அத்தனை பலமும் அந்த குழந்தைக்கு வந்து சேரும். அந்த மாதிரி ஒரு 15 days உங்க குழந்தைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க இதே வளாகத்துல. ஒரு நாள் கூட தவறாமல் நீங்கள் அந்த ட்ரைனிங்ல கலந்துக்கோங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னா இப்போ வரப்போகிற 4 ஆண்டுகளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை இந்த 15 நாட்களில் எப்படியெல்லாம் கற்றுக் கொடுப்பதுங்கிற அவுட்லைன் கொடுத்துருவாங்க. மிரளாமல், மிரட்சி அடையாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை கற்றுக்கொள்வதற்கான சூழல் உங்களுடைய மனதிலே விதையாக தூவப்படக்கூடிய நாட்கள் இவை. கவனமாக அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு எல்லாமே திருவிழா தான். இன்னைக்கு புள்ள ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு போதுனால அது திருவிழா தான். இது நம்மளாவது பரவாயில்ல, நம்மளை வச்சு இவனுங்க 1 வருஷத்துக்கான எல்லா விஷயங்களும் வாங்கியிருப்பாங்க. ட்ரெஸ்ஸிலிருந்து, புது பேக்கிலிருந்து, ஷூலேருந்து, இந்த மாதிரியான ஆக்சசரிஸ்லாம். அது வேலை சிலது மிரட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு 15 வந்துருச்சு, எப்போ வாங்கி கொடுப்பேன்? இந்த 1 வருஷம் பொறுத்து கூட, அப்போ 16 வந்துடும்ல. ஆப்பிள் 15 இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புதிய புதிய விஷயங்களை டிமாண்ட் பண்ணி உங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து நீங்கள் பெற்று இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க.
நான் ஒரு விஷயத்தை இப்படி என்னுடைய பேச்சை தொடங்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் தொடங்கும். என் பேச்சு ஒரு வங்காள படம் மாதிரி தான் தொடங்கும், ஆனால் முடியும் போது தெலுங்கு படம் மாதிரி முடியும். கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த காலேஜ்குள்ள நீங்க எப்படி என்ட்ரி ஆனீங்கன்னு எனக்கு தெரியாது, யாருடைய ரெக்கமெண்டேஷன் தெரியாது. என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கட்டும் குழந்தைகளை. நான் பேசுற பேச்சு இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிடையாது, மாணவர்களுக்காக மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க என்னுடைய பேச்சை கவனமா கேளுங்க. கூட இருக்கிறவங்களுக்கு அது போனஸ். என் பேச்சு முழுக்க முழுக்க மாணவனே உனக்க, மாணவியே உனக்கானது. உன்னுடைய என்ட்ரி இந்த காலேஜ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்க, ஒரு 10 நாளைக்கு முன்னால என்னுடைய அம்மா, என்ன வயது எனக்கு, என் தாயாருக்கு 77 வயது. 77 வயது இருக்கிற என் தாயார் என்னிடத்தில் சொல்கிறார், குரான்ல ஒரு வாசகம் படிச்ச, அதை கேட்டுட்டு போயிடுறியா? சொல்லுங்கம்மா. ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தில் நுழைவு இருக்குல்ல, அது குடும்பமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், நிறுவனமா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு கடையா கூட இருக்கலாம். என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா. துன்பத்தில் இருக்கலாம், யோசனையில் இருக்கலாம், துயரத்தில் இருக்கலாம், ஆனந்தத்தில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எக்ஸிட் இருக்குல்ல, அது ரொம்ப மரியாதையா இருக்கணும். அதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க எங்க அம்மா. உள்ளே எப்படி வேணாலும் எக்ஸிட் ஆயிடலாம் நான், ஆனால் நான் பேசுவதை வைத்துத்தான் என்னுடைய எக்ஸிட் அது வரலாறா, அது புகழ் மிகுந்ததா அல்லது பழி மிகுந்ததான்னு சொல்லிட்டு வரலாறு கணக்கு எழுதும். எக்ஸிட் எவ்வளவு சிறப்பா இருக்கணும்னா, நீ எக்ஸிகியூஷன் என்ன அளவுக்கு பண்ணணும். வாய்ப்புகள் இருக்கிறது, வெளியில் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். யாருக்கு அது கிடைக்க போகிறது? உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறான். என் மகனிடத்தில் ஒரு தாய் சொல்லுவதை போல உனக்கு நான் சொல்லுகிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக சேர்கிறதோ மாற்றம் நிகழும். ஒரு விஷயத்தை ரொம்ப கவனப்படுத்திக்கோங்க. நம்மை மாற்றி போடக்கூடிய ஏதோ ஒரு அறிவுரையான சொல் நம்மை சேர்கின்ற பொழுது நாம் விழிப்புணர்வோடு இல்லைன்னா நம்மளை கடந்து போயிடும். மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். அப்போ சொல்லுவோம், இந்த வார்த்தை எனக்கு 15 வயசுல கிடைச்சிருந்தா, இந்த வார்த்தை எனக்கு 20 வயசுல கிடைச்சிருந்தா. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இன்றைக்கு சொல்லும் வார்த்தை அதுதான். எங்கிருந்து வர்றது அந்த வீரியம்? நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்கள மாதிரி இருக்காதுங்க. செகண்ட் இயர்ல பார்த்தாலே சொல்லுவாங்க, ஏன் வந்த, ஏன் அடுத்த மாசம் வருது, சொல்லல, சொல்லாம வந்துட்ட. இதெல்லாம் 4 வருஷம்தான். அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க வெளில போன்னு. அப்புறம் அம்மா அப்பா தான். வாழ்க்கையை எப்படி நீ எதிர்கொள்ள போகிறாய்? நான் ஒரு விஷயத்த சொல்லி தரேன்ப்பா. எனக்கு ஃபர்ஸ்டா வர்றது பிடிக்கும், ஃபர்ஸ்டா வர்றவங்களை பிடிக்காது. அது என்னது? அது ஃபர்ஸ்டா வர்றவங்களை பிடிக்காது, ஃபர்ஸ்டா வர்றது பிடிக்கும். இந்த ஃபர்ஸ்டா வர்றவங்க கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, ஒரு மேதமை இருக்கும். அவங்க தன்னுடைய இருப்பினாலே அடுத்தவர்களை அச்சுறுத்துவாங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன், யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்கள பார்த்து சோர்வாகாத. கையில நிறைய சாக்லேட்ஸ் வச்சுக்கோ. நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்தவங்களுக்கு கொடு. தோத்துட்டா நீ சாப்பிடு. என்ன இப்படி சொல்றேன்னா சத்தியம் இதுதான். ஏன்னா சாக்லேட் சாப்பிட்றது எதுக்குன்னா, சோர்வா இருக்கிற மனசை தூக்கி நிறுத்தும். சாக்லேட் நிறைய சாப்பிடக்கூடாது, இந்த வயசுல சாப்பிடலாம், நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் ஜெயிச்சுட்டா அடுத்தவங்களுக்கு தர சொன்னேன். நம்ம ஜெயிச்சுட்டா முன்னால இருக்கிறவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான், அவனுக்கு கொடுத்துரு. நீ தோத்துட்டா நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பல்ல, நீ சாப்பிடு. வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை சொல்லி தரும்.
முந்திக் கொள்வது இருக்குல்ல. நான் இந்த தாய் உனக்கு இன்றைக்கு சொல்லும் இந்த வார்த்தையை, என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் உன்னதத்தை நீ அடைகின்ற அந்த வினாடி அல்ல, அதற்கு பின்னாலும் மறக்காமல் மனதில் வைத்துக்கொள். பெற்ற தாய் தந்தையருக்கு சொல்கிறேன், ரொம்ப கொஞ்சிலாம் வார்த்தைகளை சொல்ல வேண்டாம், நேர்மையா நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க. அதனால பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனசுல சொல்ற வார்த்தையை சத்தியத்தோடு அந்த குழந்தைகள் கிட்ட கடத்திட்டு போ.